அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜோதிட ரத்னா சங்கமம் 3வது கருத்தரங்கில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் பிரம்மாண்டமாக மேன்மேலும் வளர்ந்து இது 300வது கருத்தரங்கம் வரைக்கும் எட்டணும் அப்படிங்கிறதுல நாங்கள் எல்லாம் வல்ல அந்த காமாட்சி அம்மனையும் லலிதாம்பிகையும் வேண்டிக்கிறோம். முதல் பேச்சாளராக நான் பேச வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன். ஒரு மனுஷனோட உடம்பு, உடல், உயிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த உயிர் காரகத்துவம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆத்மா, ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆத்மா காரகன் தான் ஒருவரோட ஆன்மா, ஜாதகரோட தனித்துவம், இவங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடியதே இந்த ஆத்மா காரகன் தான். இப்போ நம்ம பாரம்பரிய ஜோதிடம் படிக்கிறோம். இப்போ ஜோதிட முறைகளில் நிறைய முறைகள் இருக்குது. எந்த முறைகளாக இருந்தாலும் நவகிரகங்கள் ஒன்று தான், சரிங்களா? அப்போ கிரகங்கள் வழியில் தான் எல்லாமே, நம்பர்ஸாக இருக்கட்டும், கேபி ஜோதிடமாக இருக்கட்டும், ஏஎல்பி ஜோதிடமாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசி கட்டங்களை வச்சு தான் நம்ம 12 ராசிகளை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். முறைகள் தான் மாறுமோ வழி ஜோதிடம் மாறாது அப்படிங்கிறது தான். அப்போது நம்ம ஆத்மாக்காரகன் அப்படின்னா ஜெய்மினி சூத்திரம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அந்த ஜெய்மினி சூத்திரத்தில் ஆத்மாக்காரகன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கிரகமும் 30 டிகிரி கொண்டது தான் பாகை. அப்போ அந்த 30 டிகிரி அப்படின்னு வரும்போது ஒரு கிரகத்தோட வலிமை அதோட டிகிரியை பொறுத்து தான் மாறும். அப்போ அதோட பலன்கள் தான் நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ அந்த டிகிரியில் உங்களுக்கு அதிக அளவு பாகை, அதாவது கடந்தது, நிறைய தூரம் கடந்தது யாரு, சூரியனை விட்டு நிறைய தூரம் கடந்தது எந்த கிரகம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதிக அந்த கலைகள் பாகைகளை நம்ம குறிப்பிடுறோம். அப்ப அந்த பாகை அதிக பாகை எந்த கிரகம் வாங்கியிருக்கோ அதுதான் நம்ம ஆத்மாக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆத்மாக்காரகன் அப்படிங்கிறத முன்னாடி சொன்ன மாதிரி ஒருவருடைய ஆத்மாவை குறிக்கக்கூடியது தான். உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றணும்னா அந்த ஆத்மாக்காரகனால மட்டும்தான் முடியும். அப்போ நம்ம ஆத்மாக்காரகனை நம்ம வழிபாடு செய்யும்போது, எந்த கிரகமோ அந்த கிரகத்தை நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய பாதை நம்ம தவறி இடம் மாறி போனாலும் நம்மளையே நேராக நம்மளை திருத்தி, நம்மளுடைய சீர்திருத்தி, நம்மளை ஒரு வழியில் நல்ல வழி பாதையில் கூட்டிகிட்டு போகிறது யாருங்க? ஆத்மாக்காரகன் தான். அப்போ அந்த ஆத்மாக்காரகன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் நீங்கள் எத்தனை டிகிரி அப்படின்னு உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கும். இதில் லக்னத்தை விட்டுருங்க, லக்ன புள்ளியை விட்டுருங்க, ராகு கேதுவும் விட்டுருங்க. ஏன் ராகு கேது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ராகுவும் கேதுவும் வக்ர கிரகங்கள், நிழல் கிரகங்கள். அப்போ நம்மளுக்கு எதிர்மறையான வட்ட பாதையில் சுற்றும். நம்மளை எல்லா கிரகங்களும் வலது பக்கமாக சுற்றணும்னா அது இடது பக்கமாக சுற்றி நம்மளை ஆப்போசிட்டில் வரும். அதே போல் ராகுவும் கேதுவும் சேம் டிகிரியில் சேம் ஒரே டைமில் நகரக்கூடிய போகுது. அப்போ இதில் யார் பெரியவங்க அப்படிங்கிறதுல நம்மளால் ஊர்ஜிதப்படுத்த முடியாது, கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ராகு கேதுக்களை விட்டுருங்க. அப்போ மற்ற 7 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 7 கிரகங்களில் உங்களுக்கு டிகிரி வைஸில் எந்த கிரகம் அதிக பாகை உள்ளது, அதிக டிகிரி கடந்து உள்ளது, எந்த கிரகம் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கணும். அந்த கிரகத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆத்மாக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2வது பாகை உள்ள அதிக டிகிரி உள்ளது அமத்தியக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது பத்ருக்காரகன், மாத்திருக்காரகன், ஞானக்காரகன், பித்ருக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு நாதிக்காரகன் அப்படின்னு சொல்லி நம்ம 7 கிரகத்துக்கும் நம்ம சொல்லுவோம். முதல்ல நம்ம இது எடுத்துக்கக்கூடியது நாங்கள் ஆத்மாக்காரகனை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரி, இப்போ இந்த ஆத்மாக்காரன் அதிக பாகை உள்ள டிகிரி நம்மளுக்கு எந்த கிரகமாக வந்துச்சுன்னா நம்ம எப்படி வழிபட வேணும், அந்த கிரகம் நம்மளை எந்த மாதிரி வழிபடுத்தும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப ஆத்மாக்காரகன் ஒரு நவகிரகங்களையே வலிமை வாய்ந்தது ஆத்மாக்காரகன். கிரகங்களோடைய ஆத்மத்துக்கு காரகன் யார் அப்படின்னா சூரிய பகவான் தான், சரிங்களா? அப்ப நவகிரகங்கள்லயே அதிக நம்ம ஆத்மாவா நம்ம கும்பிடக்கூடியது, நடுவுநிலையாக இருக்கக்கூடியது சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவானை பொதுவாகவே எல்லாருமே கும்பிடலாம். தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ஆதித்ய ஹிருதயம் படிங்க அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, அந்த காலத்துலலாம் ஆற்று நிலைகளை போய் குளிப்பாங்க. குளிச்சுட்டு வந்ததையும் தண்ணீர் எடுத்து கங்கைக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அதன் பிறகு சூரியனை பார்த்து வழிபாடு செய்வாங்க. இந்த கண் நோய் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் சூரியன்.
அப்போ நீங்க விடிய காலையில அந்த குளிச்சுட்டு ஆற்றோரமோ அல்லது குளத்தோரங்கள்லயோ அல்லது உங்க வீட்லயோ நீங்க குளிச்சுட்டு வந்து வெளியில முதன்முறையாக அந்த சூரிய உதயமாகிற டைம்ல, சூரிய உதயமானது ஒரு 5 நிமிடத்துக்குள்ளாரதான், முன்ன பின்னதான் நம்ம வந்து அந்த சூரியனை பார்க்கணும். அப்ப வந்து கண்ணை மூடி நம்ம சூரியனை தியானம் செய்யும்போது அந்த சூரியனோட கதிர்வீச்சுக்கள் கண்ணில் படும்போது நம்மளுக்கு கண் சம்பந்தமான நோய்கள் தீரும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? வைட்டமின் டி குறிக்கூடியதும் உங்களுக்கு வந்து சூரியன் தான். அப்ப கண் நோய் பிரச்சனை இருக்கிறவங்களாம், வயதானவர்களா இருந்தாலும் சிறுவர்களா இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் செய்து பழக்கப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கண் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் அப்படிங்கிறது தான். அதனால சூரியனை வந்து முதல்ல எல்லாருமே கும்பிட்டு பழகுங்க. சூரிய நமஸ்காரம், சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சு நம்ம குளிச்சு முடிச்சு வந்ததையும் முதல் வேலையா என்ன செய்யணுங்க? சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னும் சூரிய பிரசோதயாத் அப்படின்னு சூரியனோட காயத்ரி மந்திரம் சொல்லணும். அது ஒரு வேளை சொல்ல தெரியலன்னா ஓம் சூரிய நாராயணாய போற்றி அப்படின்னு சொல்லலாம். ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லிட்டு நீங்க ஒரு 11 முறையோ 9 முறையோ ஆத்மார்த்தமா கும்பிட்டுட்டு ஒரு ஒரு 5 நிமிடம் அந்த இடத்துல நிமிந்துட்டு சூரியனை பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை நீங்க வந்து எப்பவும் போல செய்ய பாருங்க. கண்டிப்பா அன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். எந்த ஒரு தடங்களும் இருக்காது. அன்று முழுதும் உங்களுக்கு பிரகாசமா இருக்கும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடைபெறும். அதே போல உங்களுடைய செயல்களும் எப்பவுமே வந்து வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அன்னைக்கு முழுக்கவே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஒரு சோம்பலோ ஒரு இதோ எதுவும் இருக்காது. நீங்க சூரியனை கும்பிடுங்க அப்படிங்கிறதான். சரி, நம்ம இப்ப ஆத்ம காரகனுக்கு வரும். உங்களுடைய ஜாதகத்துல, ஜனனகால ஜாதகத்துல 7 கிரகங்கள்ல எந்த கிரகங்கள் வந்து அதிக பாகை உள்ளதோ அந்த கிரகத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஆத்மாக்காரகனாக சூரியன் வராருன்னு வைங்க. இந்த சூரியன் வராருன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூரிய நமஸ்காரம் செய்யலாம். தந்தையை வந்து தினமும் தொட்டு கும்பிட்டு அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறலாம். தந்தையோட ஆலோசனை கேட்கலாம். ஒருவேளை தந்தை வந்து பக்கத்துல இல்லை, நம்ம வந்து தூரமா இருக்கலாம், மனதார தந்தை வந்து மனதில் நினைச்சு நீங்க வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கலாம். இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களுடைய படத்தை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். அதன் பிறகு சூரியனுக்கு அதிபதியான யாரு? நம்மளுக்கு சிவபெருமான். சிவபெருமான வழிபாடு செய்யணும். மேற்கு பார்த்த சிவாலயங்கள் செல்வது மிக மிக சிறப்பு. இதுல வந்து மற்ற சிவாலயங்களும் நம்ம பழைய காலத்து சிவாலய கோயிலா போகணும். 6 கால பூஜை செய்யக்கூடிய சிவன் கோயிலாக நம்ம போய் நம்ம இங்கே வழிபாடு செய்யணும். ஞாயிற்றுக்கிழமையில மாலை ராகு நேரத்துல 4:30 to 6 நீங்க சூரியனை வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய ஓரையில டெய்லியும் வந்து நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இது போக ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 என்று சொல்லக்கூடிய ராகு நேரத்துல நீங்க சூரியவனுக்கு விளக்கு போட்டு பாருங்க. அன்னைக்கு உங்களுக்கு இது நீங்க வாரம் நீங்க செய்து பாருங்க. உங்களுக்கு நல்ல முறையில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். எவ்வளவு கீழே விழுந்தாலும் தப்பி நாம எழுந்திருச்சு மேலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது தான். அதே போல சூரியனோட தானியமான கோதுமை, வஸ்திரம், சிவப்பு வஸ்திரம், செந்தாமரை மலர் கொண்டு பூஜை செய்வது, சிவப்பு மலர்களை வச்சு பூஜை பண்ணுவது, கோதுமை பண்டங்கள் வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்றது, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது சூரியனாகிய தந்தையும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுப்பாரு. ஒருவேளை தந்தை இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தந்தை போல் இருக்கக்கூடிய மற்றவர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக ஒரு நல்ல ஆதரவோடு இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதே போல் சூரியன் அப்படின்னாலே எல்லாருமே வந்து தந்தைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அரசாங்கம், கவர்மெண்ட் சார்ந்த எல்லாமே வரும். இது போக மாமனார் என்று சொல்லக்கூடியதும் சூரியன் தான். குடும்பத்தில் மூத்த தலைவர், மூத்த மகன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சூரியன் தான். அப்போ இவங்க எல்லாருமே சூரியனோட காரகத்துவம் தான் வரும். அப்போ இந்த காரக உறவுகளை நம்ம வந்து அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்வது, அவங்கள வந்து நம்ம நண்பர்களாக்கிறது, அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கிறது, இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆகுங்க, உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய வளர்ச்சி எவ்வளவு தடைகள் இருக்கும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் போய்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு நான் செஞ்சுட்டே இருக்கேன், எனக்கு எல்லாத்துலேயுமே தடையாக இருக்குது, எனக்கு எல்லாமே வந்து கஷ்டமாகவே இருக்குது, எனக்கு எதுவுமே வந்து என்னால் முழுமையாக செயல்பட முடியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்னா அந்த ஆத்மாக்காரகனா நீங்கள் வழிபடலாம். அந்த தடைகள் அனைத்துமே நீங்கிரும். அந்த ஆத்மாக்காரகனுடைய காரக உறவுகளை வழிபாடலாம். அந்த ஆத்மாக்காரகனுடைய தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். ஆத்மாக்காரனுடைய தானியம், அது சம்மந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். அது சம்மந்தப்பட்ட மலர்கள், இதெல்லாம் இப்போ அதற்குரிய கோயில்களுக்கு போயிடலாம். சூரியனார் கோயில் போயிட்டு வரலாம். அவங்களால வருஷத்துல ஒரு தடவையாவது நீங்க இந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வர்றது மிக மிக சிறப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரன்.
இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மாக்காரகன்ல சந்திரன் தான் அதிக வந்து டிகிரியா இருக்கு அப்படின்னா நீங்க அம்மாவை வந்து கும்பிடலாம். அம்மாவுக்கு தேவையான பணிவிடைகள் அனைத்தும் செய்யலாம். அதே போல நீர்நிலைகள், நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, நீர்நிலைகள், நதியோரம், ஆற்றங்கரை, ஏரி, அருவி இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல நீங்க போய் நல்லா குளிச்சுட்டு வருஷத்துல ஒரு தடவையோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது மாதத்துக்கு ஒரு தடவையோ கடல் நீர்கள்ல, புண்ணிய நதிக்கரைகள்ல, புண்ணிய நீர் ஸ்தலங்கள்ல போய் கும்பிட்டுட்டு அங்கே போய் அதாவது மூழ்கி எந்திரிச்சிட்டு வந்து அதன் பிறகு பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பு. அதுவும் நீர்நிலைகள் இருக்கிற பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம். கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அம்மன் இருப்பாங்க. இந்த மாதிரி நீர்நிலைகள் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அப்போ அவங்கள நீங்கள் சொன்னால் அடிக்கடி பயணம் செல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு வேலை போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு பயணம் போய் ஒரு வேலையை முடிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். மனநிலை, மனோகாரகன் அப்படிங்கிற ஒரு சந்திரன். அப்ப அடிக்கடி உங்களுக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுது, டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நீங்க ஒரு உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது இந்த மாதிரி கடற்கரை இருக்கிறவுடைய பெண் தெய்வங்கள் கோவிலில் போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் நீங்க தியானம் செய்யணும். பெண் தெய்வ வழிபாட்டை செய்யணும். குலதெய்வ வழிபாட்டை செய்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சந்திரனோட இருக்கக்கூடிய பாதிப்பு அனைத்து நீங்கி நீங்க நல்லபடியில என்ன செய்யலாங்க, உங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்க தாராளமாக செய்யலாம். இந்த சந்திரன்கிறது ஆடைக்காரகரும் சந்திரன் தான். பஞ்சு, ஆடைகள், பயணங்கள், பால், தயிர், மோர், நீர், தண்ணீர் அடிக்கடி குடிக்கலாம். தண்ணீர் பாட்டில் முன்னாடி வச்சுக்கலாம், நீங்க அடிக்கடி தண்ணீர் குடிக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது சந்திரன் நல்லா வலிமையாக இருக்கும். உங்களுக்கு மனதுமே திடம் அதிகரிக்கும், மன வலிமை பெறும் அப்படிங்கிறதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாயை நீங்கள் வழிபடுத்தணும் அப்படின்னா பெண்களாக இருந்தால் கணவர் குறிக்கக்கூடியது செவ்வாய். அதே போல் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருவருக்கும் பொதுக்காரகன் வந்து சகோதரத்துவம். இளைய சகோதரமோ அல்லது மூத்த சகோதரமோ, உங்களுக்கு மூத்த சகோதரமும் சனி பகவான் வரும், இருந்தாலும் சகோதரம் அப்படின்றாலே உங்களுக்கு செவ்வாய் வந்துடுவார். அப்போ செவ்வாய்ங்கும் போது ஆயுதம் ஏந்திய பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை சிவப்பு மலர்களில் வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு, மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு, குன்றின் மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். செவ்வாயோட காரகத்துவம் உங்களுக்கு மேம்படும். மேலும் பார்த்தீங்கன்னா ரத்தத்துக்குரிய காரகன் வந்து செவ்வாய். அப்போ நீங்கள் அடிக்கடி ரத்த தானமும் கொடுக்கலாம். கொடுக்க முடியறவங்க கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டெஸ்டிங்காக நீங்கள் ஒரு துளி வந்து ரத்தம் சிந்தனம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பல தடைகள், அதாவது கொஞ்சம் காயங்கள், தீக்காயங்கள் இதெல்லாம் படும். செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி இந்த மாதிரியான காலங்களில். அப்போ ஆக்சிடென்ட், இந்த மாதிரி விபத்துகள், இதெல்லாம் புண்ணு, தீக்காயம் படுறது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்களே கொஞ்சம் ரத்தம் சிந்தி அந்த தெய்வத்தை கொண்டு போய் ஒரு லேபுக்கு டெஸ்டிங் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க, ரத்த தானம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த விபத்துக்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் செவ்வாய் அப்படிங்கும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் வலிமை. ஒரு போராளி, ஒரு மிலிட்ரி மேன் இருக்காங்க, ஒரு போலீஸில் இருக்காங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தீக்கடை, அதாவது தீக்கு அணைக்கிறாங்க இல்லையா, அந்த தீக்குடைய அணைக்குரிய தெய்வம், அந்த இதில் வேலை பார்க்குறவங்க, அதில் இல்லை ஃபயர் சர்வீஸில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் அதிகமாக இருந்ததுனா தான், செவ்வாய் நல்லா வலிமையாக இருந்தால் தான். அப்போ செவ்வாயும் உங்களுக்கு வந்து ஆத்மகாரகனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த துறையில் நீங்கள் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இருப்பீங்க. செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆத்மகாரகனாக இருந்தால் ஃபயர் சர்வீஸ்லேயோ இல்லை போலீஸ்லேயோ இராணுவத்துலேயோ அது சம்மந்தப்பட்ட துறையிலையோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய, அதாவது நம்ம ஒரு ஆயுதம் எடுத்து செய்கிறாங்க இல்லையா, அந்த ஆயுதம் வலிமை செய்யக்கூடிய இடம் இது எல்லாமே இந்த இதில் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் பார்த்தீங்கன்னா பட்டாசு, அப்போ பட்டாசு துறையில் இருக்கிறவங்க. அதே போல் திருப்பாச்சி பார்த்தீங்கன்னா அறுவாள் செய்கிறதே தான் அவங்களோட வேலையாக இருக்கும். அந்த மாதிரி ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய வேலைகள் இதில் தான் அவங்க வந்து அதிகமாக கண்டிப்பாக இருப்போம். கடின உழைப்பு, மனதிடம் அதிகமாக இருக்கக்கூடிய வேலை அப்படின்னாலே உங்களுக்கு செவ்வாய் தான். அப்போ அந்த துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அதுக்குரிய வழிபாடை செய்யும்போது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆத்மகாரகனாக இருந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வியாபாரத்தை, ஒரு கள்ளக்கூட விற்று வியாபாரம் ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய டேலண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மணி மைண்டட் அதிகமாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு வந்து ஒரு ஜோதிடம்,
இந்த மாதிரி துணைகளில் வந்து வியாபார அறிவு அவங்களுக்கு அருமையாக இருக்கும். வியாபாரம்னாலே இங்கே புதன் தான். அதே போல் அவங்களுடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா இளமையாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே பேசுறது. சுகஸ்தானாதிபதி இல்லையா புதன் அப்படின்னு கஜத்வஜாய் வித்மே சுகஸ்தானாதிபதி தன்னோ புத பிரச்சோதியர். இப்போ சுகஸ்தானத்துக்குரிய அதிபதியே உங்களுக்கு வந்து புதன் தான். காதல் கிரகம், காதல் திருமணமும் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் நல்லா இருந்தாலே காதல் திருமணம் தான். இப்போ புதன்கிறவர் இந்த சிரிப்புக்கு காரகன் அப்படின்னாலே புதன் தான். அப்போ இந்த புதன் வந்து உங்களுக்கு ஆத்மகாரகனாக இருந்துச்சு அப்படின்னா பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இதை வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரத்திலேயே இருந்துட்டாரு அப்படின்னா நீங்கள் வந்து பெருமாளை வந்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ரேவதி நட்சத்திரமாக இருந்தால் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அய்யனசயன பெருமாள், ஆயிலி நட்சத்திரமாக இருந்தால் உங்களுக்கு வந்து திருச்செங்கோடு, இப்போ நம்ம இங்கே இருக்கிறதே வந்து திருச்செங்கோடு மலை அடிவாரம் தான். இங்கே வந்து அம்மையும் அப்பனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்துக்கக்கூடிய சுயம்பாக இருக்கக்கூடிய காட்சி கொடுக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வராக இருக்காரு. அப்போ ஆணும் பெண்ணும் சரிக்கு சமம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய ஸ்தலம் இது வந்து புதனோட ஸ்தலம்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. இன்னொன்று செங்கோட்டு வேலவர் இருக்கிறதுனால சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்களுமே இதோட இது வந்து அதிகமாக இருக்கும். இந்த செங்கோட்டு வேலவர் பார்த்தீங்கன்னா கையில் செங்கோலை நிறுத்திட்டு இருப்பார். அப்போ செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த செங்கோட்டு வேலவர் இது பண்ணிங்கன்னா உங்களுடைய இழந்த கௌரவத்தை நீங்கள் மீண்டு பெறலாம். இழந்த பதவியை நீங்கள் திரும்ப கிடைப்பதற்கு கண்டிப்பாக இந்த செங்கோட்டு வேலவர் நல்ல ஒரு வழிபாடு செய்யறது மிக மிக சிறப்பு. அதே போல் புதன் ஆதிக்க ஸ்தலமாகிய இந்த திருச்செங்கோடு மலையை நம்ம வந்து வழிபாடு செய்வது. ஏன்னா மிதுன ராசி அப்படின்னாலே இரட்டையர்கள், புதன் அப்படின்னாலே இரட்டைத்தன்மை, அலி கிரகம் அப்படிங்கும் போது ஆணும் பெண்ணும் இணைந்தது. அப்போ திருச்செங்கோட்டு அர்த்தநாரீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய காரகத்துவம் அதிகமாக அமையும். அப்போ நம்மளுக்கு ஜோதிடம் ஒரு கணிதம் படிக்க முடியல, கணிதத்தில் இவன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான், இவனுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வரமாட்டேங்குது, டேலி ஆக மாட்டேங்குது, நம்மளுடைய கணக்கு வழக்குகள் கரெக்டாக இருக்கணும், வியாபாரத்தில் விருத்தி ஏற்படணும், நம்ம வந்து பதவியில் வந்து நல்ல உயர் பதவி கிடைக்கணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்க ஜோதிடத்தில் நாங்கள் சிறப்பாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே நீங்கள் இது அர்த்தநாரீஸ்வரன் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதே போல் புதன் வந்து காரகத்துவம் வந்து உங்களுக்கு ஆத்ம காரகனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு வந்து செய்வது மிக மிக சிறப்பு. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நீங்கள் வந்து முன்னேறி வருவதற்கு அதாவது ஒரு நல்ல வளர்ச்சி பாதை கொடுப்பது இந்த அர்த்தநாரீஸ்வரர் தான் அப்படிங்கிறதான். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு. இந்த குரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆலோசனை அறிவுரையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் எந்த பாவத்தில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தில் இருந்தாலும் அறிவுரை கொடுத்துட்டே ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பார். நீ இதை செய், இப்படி போனால் நல்லது. கேட்கலினாலுமே அவர் ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ குருங்கிறது அவர் தான். அப்போ குருவே நம்மளுக்கு வந்து ஆத்மகாரகனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ குருவுக்கு நம்மளுக்கு அதிபதி யாரு அப்படின்னா நம்ம சிவபெருமான் தான், தட்சிணாமூர்த்தி தான். அவரை நம்ம வழிபாடு செய்வது, நவக்கிரகங்கள் உள்ள குருவை வழிபாடு செய்வது, கொண்டக்கடலை சாப்பிடுவது, நிலக்கடலை சாப்பிடுவது, இதில் வந்து மாலை செஞ்சு போடுறது, நம்ம இதை அடிக்கடி சாப்பிட்றது, லட்டு அப்படின்னு நம்ம எல்லோ கலர் லட்டு சொல்கிறதெல்லாம் வந்து சுக்கிரனாக இருந்தாலும் கலரை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் அப்படின்னு வர்றதுனால நம்ம அதையுமே வந்து குரு பகவானாக எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கடலை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சுண்டல் பயிறு இதெல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிடலாம். புதனுக்கு வந்து பச்சை பயிறு சாப்பிடலாம். குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றது மிக சிறப்பு. மஞ்சள் வஸ்திரம் காவி இது போட்டுடுறது, மஞ்சள் வஸ்திரம் கட்டுறது, மஞ்சள் ஆடை உடுத்துவது, நவக்கிரகங்கள் உள்ள தெய்வத்துக்கு மஞ்சள் துண்டு கொடுக்கறது, குருவாக இருக்கக்கூடிய நம்ம குருமார்களுக்கு மஞ்சள் பொன்னாடை போற்றி அவங்கள கௌரவிப்பது, இதெல்லாம் வந்து உங்களை வந்து மேன்மேலும் வளர வந்து இந்த ஆத்மகாரகன். நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் வந்து வேறு பக்கம் நீங்கள் போகிறீங்க, ஒரு தடை மாதிரி போகிறீங்க, வழி மாதிரி போகிறீங்கனாலும் ஆத்மகாரகன் என்ன பண்ணுவாருங்க, வா அங்கே போகாத வான்னு சொல்லி கூப்பிட்டு வருவார். நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது யாருங்க, ஆத்மகாரகன் தான். சரிங்களா? அப்போ ஆத்மகாரகனுக்குரிய கிரகத்தை நீங்கள் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்கனாலே போதும். வியாழக்கிழமையில மத்தியானம் 1 to 2 என்று சொல்லக்கூடிய குரு ஓரையில் நீங்கள் இதெல்லாம் செய்யலாம். குரு ஓரையை மேலும் மேலும் நீங்கள் விளக்கேற்றி வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம். குரு உச்சமாகக்கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். வள்ளலார் வந்து ஜீவம் அதாவது ஜோதிமயமானது உங்களுக்கு பூச நட்சத்திரத்துல, இந்த பூச நட்சத்திரத்துல குரு வந்து உச்சமடைவார். அப்படி இருக்கும்போது அந்த டைம்லேயே நம்ம அவங்கள வந்து வழிபாடு செய்வது சிறப்பு. திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அதே போல் வேலவனை பூச நட்சத்திரம் அப்படிங்கும்போது வேல் வழிபாடு செய்வது அதுவும் மிக மிக சிறப்பு. ஏன்னா பார்வதி தேவிகிட்ட இருந்து வேல் வாங்கினாலும் அந்த பூச நட்சத்திரம் தான். அதே போல் நம்மளுக்கு
ஜோதிமயமான ராமலிங்க அடிகளார் வந்து பூச நட்சத்திரத்தன்னைக்கு தான் அவர் வந்து ஜோதிமயமாயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறது. அப்போ இந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அப்போ குரு அப்படின்னாலே இங்கே சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு செய்யலாம், சித்தர்களை வந்து வழிபாடு செய்யலாம். உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் குரு என்ற எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர்களை நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறதா. நீங்கள் மேலும் மேலும் முன்னேறி போகிறதற்கு நல்ல ஒரு பாதையாக சித்தர்கள் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து குருமார்களோ டீச்சர்களோ நம்மளை ஆசிரியர்கள் நம்மளுக்கு யாரை உருவாக்கி கொடுத்தாங்களோ அவங்களுடைய அருள் அப்பப்போ வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதுவும் மிக சிறந்த ஒரு நல்ல முன்னேற்ற பாதையாக அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இப்போ சுக்கிரனே ஆத்மகாரகனாக இருக்கார் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஆடம்பரமான வசதிகள் அனைத்துமே சொகுசான இருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அப்போ சொகுசு பாங்களை நம்ம ஆடம்பரமாக இருக்கிறது, வாசனை திரவியங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, மேக்கப் பண்ணிக்கிறது, ஒப்பனை நம்மளை அலங்காரப்படுத்திக்கிறது, இது எல்லாமே சுக்கிரனோட காரகத்துவம். அதே போல் ஸ்வீட்டை நல்லா நல்லா ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது, இது எல்லாமே சுக்கிரனுக்குரிய காரகத்துவமாக அமைகிறது. ட்ரெஸ்ஸு பொறுத்த வரைக்கும் பிங்க் கலர், அப்படி ஒரு மாதிரி பால் பிங்க்கு அந்த மாதிரியான கலர், வெண் தாமரை மலர், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி மகாலட்சுமி வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது நம்மளுக்கு வந்து சுக்கிரன காரகத்துவத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது தான். அப்போ சுக்கிரனை நீங்கள் வந்து ஆத்மாக்காரகனாக உங்களுக்கு வந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9, இந்த மாதிரி இடங்களை பன்னீர், பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் போட்டு நல்லா வீடு முழுக்க தெளிச்சு விட்டு இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வீடும் சரி ஆஃபீஸும் சரி எல்லா பக்கமுமே மகாலட்சுமி கடாசம் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே கையில் வந்து சில்லறை காயின்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் கையில் எப்போவுமே வச்சுக்கணும். எப்போவுமே வந்து இந்த பேக்கெட்டில் நாங்கள் முன்னாடி வேலை பார்த்த கம்பெனிகளில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் நான் அக்கௌண்டிங் ஃபீல்டில் இருந்தேன். அந்த இதில் வந்து எங்களுடைய முதலாளி என்ன பண்ணுவார்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா எம்டி தான், ஆனால் அவர் கையில் வந்து ஃபுல் அமௌண்ட் வச்சுக்க மாட்டார். எங்ககிட்ட வந்து நாங்கள் தான் கேஷியராக உட்காந்துருப்போம், அக்கௌண்ட்ஸ் நாங்கள் பார்ப்போம். அப்போ எங்ககிட்ட கொண்டு வந்து பணம் கொடுப்பாரு, எங்ககிட்ட இருந்து தான் வாங்கிட்டு போவார். அப்போ வாங்கிட்டு ஒரு 500 ரூபாயோ 1000மோ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவார். வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப வந்து எங்களுக்கு கணக்கு கொடுப்பாரு. அந்த கணக்கு கொடுக்கும்போது 173 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு 3 ரூபாயோ 5 ரூபாயோ அல்லது 8 ரூபாயோ 10 ரூபாய்க்குள்ள ஒரு சில்லறை காயின் அப்படிங்கிறது கண்டிப்பாக என் கையில் கொடுப்பாரு. எதுக்குங்க சார் இதை ரவுண்ட் பண்ணிக்கலாமில்ல அப்படின்னு சொல்லி கூட நாங்கள் கேட்போம். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, காயின் எப்போவுமே நான் கொடுக்குற காயின் வந்து இல்லைம்மா, நீயும் எனக்கு காயின்ஸ் கொடுங்க. இந்த சில்லறை காயின்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்கள் கல்லாப்பட்டியில் வச்சுருக்கீங்களோ அந்த சவுண்டு கேட்கணும். இப்போல்லாம் ஜிபே ஃபோன்பே இப்படிலாம் ஆயிடுது. ஆனால் கேஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாணயங்களை நீங்கள் வச்சு பாருங்களேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்போவுமே பணம் அப்படிங்கிற ஒரு பேக்கெட்லேயா இருக்கட்டும், பர்ஸ்லேயா இருக்கட்டும், நீங்கள் லேடிஸ் யூஸ் பண்ணுற பர்ஸாக இருக்கட்டும், எந்த பர்ஸாக, நன்றி சார் நன்றி, வேர்த்து வெளிவெடுத்துட்டு இருந்துச்சு காலம் போட்டுவிட்டார். அது மாதிரி நம்மளுடைய வசதிகள் வந்து நம்ம எப்போவுமே கையில் வந்து காசு இருக்கணும் அப்படின்னா இந்த சில்லறை காயின்களை நீங்கள் வந்து அதிகமாக எடுத்து பாருங்கள். அதே போல் 20 ரூபாய்க்கு இப்போ ஒரு காயின் வந்திருக்கு, 20 ரூபாய்க்கு ஒரு காயின் வந்திருக்கு. பழைய காயின் அதாவது புது காயின்கள் 1 ரூபா காயின் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். இது மாதிரி நிறைய காயின்ஸ் நீங்கள் எப்போவுமே பர்ஸில் வச்சே பாருங்கள், எப்போ அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கணும், கலக்கல கலன்னு சலன்னு. இது கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்போவுமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். இப்போ எப்படி புது காயின்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா இது வந்து பழைய காயின்கள். உங்களுக்கு தொழில் வந்து எனக்கு வந்து சிரமத்தில் இருக்குது, தொழிலை வந்து நடத்துறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பழைய 1 ரூபா காயின்கள், பழைய காலத்து நாணயங்கள்லாம் வச்சுருப்பீங்களா, அந்த காயின்லாம் நீங்கள் வந்து உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் எடுத்து வைங்க. ஒரு 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 பவுல் இந்த மாதிரி போட்டு அதில் நிறைய காயின்ஸ் நீங்கள் ஓல்டு காயின்ஸ் போட்டு வைங்களே, கண்டிப்பாக வந்து சனி பகவான் தானே உங்களுக்கு தொழில்காரகன். பழைய நாணயங்கள்னாலும் உங்களுக்கு சனி பகவான் தான், நம்மளுக்கு தொழில்காரகனும் உங்களுக்கு சனி பகவான் தான். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு டெய்லி அந்த காயின்ஸை எடுத்துகிட்டு திரும்ப காயின்ஸ் வைக்கணும். அடிக்கடி அந்த காயின்ஸை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தொழில் நல்லா அதாவது தடை இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது தான். தொழிலில் ஒரு நிலையான வளர்ச்சி, நிலையான சம்பளம், வருமானம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். தொழில் ஸ்தாபனத்தில் ஒரு ஒரு சில்லறை வியாபாரமாக இருந்தாலும் பெரிய நிறுவனமாக இருந்தாலும் இந்த பழைய ஓல்டு காயின்ஸில் நிறைய காயின்ஸ் நீங்கள் வச்சு அதை டெய்லி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஆத்மகாரகனாக இருந்தால், எப்படி சுக்கிரனுக்கு வந்து நீங்கள் நல்லா மேக்கப் பண்ணி நல்லா ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பண்ணுறீங்களோ, சனி பகவானுக்கு இதை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய எளிமையாக இருந்தால் மட்டும்தான் சனி பகவானுக்கு வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும்.
அப்ப நம்மளுடைய சுய வேலைகளை நம்மளே செய்யணும். அதுதான் சனி பகவானை உயர்த்தக்கூடியது. எளிமையாக இருப்பது, கடின உழைப்பு கொடுக்கறது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம இறங்கி வேலை செய்யணும். அடுத்தவங்களை ஏவி வேலை செய்யறதை விட நம்ம இறங்கி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்மளே சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரியால செய்யறீங்கன்னா சனி பகவானோட காரகத்தும் சூப்பராக இருக்கும். அதே போல சனி பகவான் அப்படிங்கும்போது இங்க பெருமாள் வழிபாடும் செய்யலாம், ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம். நம்ம ஆஞ்சநேயரை நம்ம சாஸ்தா ஐயப்பன் சாஸ்தா வழிபாடு செய்வது, கால பைரவரை கும்பிடுறது, இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குங்கன்னா மிக மிக சூப்பராக இருக்கும். சனி பகவானோட காரகத்துலேருந்து தொழில் நல்லா உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது. இப்போ இந்த ராகு கேது நம்ம லிஸ்ட்டில் நம்ம கொண்டு வரலாம் ஆத்மகாரகனில். இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து அதிக டிகிரி வந்து அந்த இதில் இருக்குது அப்படின்னா ராகு கேதுக்குரிய விஷயங்களை நீங்கள் செய்யலாம். துர்க்கி அம்மன், காளியம்மன், பத்ரகாளி அம்மன், சாஸ்தா வழிபாடு, ஆஞ்சநேயர், விநாயகர், இவங்களையெல்லாம் நம்ம வழிபாடு செய்வது உங்களுடைய தொழிலில் மேலும் மேலும் உங்களுக்கு முன்னேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதான். அதே போல் ஆட்சி செய்யக்கூடிய ஆத்மகாரகன் அப்படிங்கிற தலைப்பை எதுக்கு கொடுத்தோன்னா, நம்மளுடைய ஆட்சி அப்படிங்கிறதே நம்ம வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து சொந்தம். இப்போ நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது. சொந்த வீட்டில் இருந்தால் நம்ம நல்லா எப்படி இருப்போம், நம்ம வந்து நல்லா உணர்வோம். நம்ம வீடு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இதே வாடகை வீட்டில் இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளால முழுமையாக சுதந்திரமாக செயல்பட முடியாது. அப்போ ஆட்சி செய்யக்கூடிய ஆத்மகாரகன்னா, உங்களுக்கு ஆத்மகாரகன் யாரோ அவர் தான் உங்களை ஆட்சி செய்வார். நான் இதை சொல்கிறேன், நீ கேளுது அப்படின்னு உங்களை தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியது, உங்களை வாழ்க்கையை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறது யார் அப்படின்னா ஆத்மகாரகன் தான். அதனால உங்களுடைய ஜாதகத்துல ஆத்மகாரகன் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து நீங்க வழிபாடு செய்யுங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வெற்றியும் கிடைச்சு சகல சௌபாகியம் பெற்று நீங்க வந்து எல்லாரும் நல்லா வளர்ச்சி பாதையை கொண்டுட்டு எல்லாருமே முன்னேறணும், புகழ் பெறணும் அப்படிங்கறத எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய பேர் வந்து ஸ்ரீமதி கவிதா சக்திவேல். என்னுடைய ஃபோன் நம்பர் 9751849308 9751849308 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்க. ஆத்மகாரகன் யாராக இருந்தாலும், போன மேடையில் வந்து வங்கியை பற்றி பேசியிருந்தேன். இந்த வங்கி சம்பந்தமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் என்னை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். வாய்ப்பளித்ததற்கு மிக்க மிக்க நன்றி.